இங்கு எப்படி இஸ்லாம் வந்தது என்பதை பற்றியான பல தகவல்கள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடியில் ஷஹீத் இப்ராஹிம் ஒலியுல்லா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஞானியினுடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அவர் இந்த பகுதிக்கு வருகை தந்து அவருடைய பரப்புரையின் காரணமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். முதலில் குடிசைகள் தான் தோன்றிடுச்சு. உடனுடன் குடிசைகள் தோன்றினால தான் இதற்கு உடன்குடி என்ற பெயரும் வந்தது. இன்றைக்கி பார்த்தீர்கள் என்றாலும் கூட அங்கு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி உடன்குடியில் நெய்னா பிள்ளை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கின்றது. அப்போ அந்த நெய்னா பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைமார் இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கின்றது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய முப்பாட்டனார் ஒருவருடைய பேர் கிதிர் பிள்ளை மரைக்காயர். ஸோ அந்த பிள்ளை அங்கே வருது பாருங்கள். இதே மாதிரி பல முன்னோர்களுடைய பெயர்களில் இந்த பிள்ளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஸோ இப்படியாக உடன்குடிக்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தெருவு இஸ்லாமியர்கள் பாதிக்கும் பகுதியாக இருந்தாலும் அந்த பெயர்கள் இன்னும் மாற்றல. இல்லை அந்த பெயர்கள் இன்னும் இன்றைக்கும் அதே பெயரில் அந்த தெருக்கள் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒரு சிறந்த ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக உடன்குடி திகழ்ந்தது என்பதற்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு பதிலாக முஸ்லீம் அல்லாத வேட்பாளரை வெற்றி பெற வைத்தார்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உடன்குடியில் இன்றைக்கு பெரிய அளவுக்கு நான் சொல்லக்கூடிய எம்ஏ ஜலாலாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் ஊரில் இருந்த பள்ளிக்கூடம். அதாவது கிறிஸ்தவ டிடிடிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். அது ஆண்களுக்கான பள்ளிக்கூடம் தனியாகவும் அதே போல் பெண்களுக்கான பள்ளிக்கூடம் தனியாகவும் அவர்கள் ஒரு சிறந்த கல்வி சேவையை அளித்தார்கள். அதில் எங்கள் ஊர்லேயே படித்து முதுநிலை பட்டதாரியாக இருந்த பெண்களும் கூட போஸ்ட் கிராஜுவேட்ஸும் உண்டு. பல புகழ்பெற்ற மருத்துவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க. உதாரணமாக சொல்லணுன்னா டாக்டர் எஸ்எம் சலீம் இருந்தார். அவர் எனக்கு உறவினர் தான்.